தட்டம்மை தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சந்திச்ச பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றதையும், தட்டம்மை பாதிப்பை சமாளிக்க கையாளப்பட்ட சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். கடந்த காலங்களில் மீசல்ஸ் என்ற தட்டம்மை நோயினால் உலகம் முழுவதிலும் வாழ்ந்து வந்த எண்ணில் அடங்காத மனிதர்கள் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. மீசல்ஸ் வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆன்வலி 2.6 மில்லியன் பீப்புள் மீசல்ஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. அதாவது தட்டம்மை தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வருடம் 26 லட்சம் பேர் வரைக்கும் தட்டம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. மீசல்ஸ் ஆனது அனைத்து வயதினரையும் பாதிக்கும். முதன்மையாக குழந்தைகளை அதிகம் பாதிக்கும். மீசல்ஸ் ஆனது ஒரு ஹைலி கண்டேஜியஸ் வைரல் இன்ஃபெக்ஷன். இதன் காரணமாக மீசல்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க தும்மும் போதும் இருமும் போதும் ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் மூலமாக காற்றுல பரவி அது மற்றவங்களையும் பாதிச்சது. இதன் காரணமாகவே அந்த காலகட்டத்திலலாம் நிறைய ஸ்கூல்ஸில் பார்க்ஸ்களெல்லாம் மீசல்ஸ் அவுட் பிரேக்ஸ் ஆனது அடிக்கடி நிகழ்ந்து வந்தது. மீசல்ஸ் ஏற்பட்டால் கடுமையான காய்ச்சல், இருமல், மூக்கொழுகுதல், கண் சிவத்தல், ரெட் ரேசஸ் அப்படின்ற சிவந்த கட்டிகள் முகத்தில் ஆரம்பித்து உடல் முழுக்க ஏற்படுதல் போன்ற அறிகுறிகள் தென்படும். அதுக்கப்புறமா மீசல்ஸோடைய காம்ப்ளிகேஷன்ஸாக செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஏற்படும். குறிப்பாக நிமோனியா அப்படின்ற நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். பிராங்கைட்டஸ் அப்படின்ற மூச்சுக்குழாய் அலர்ஜி ஏற்படும். என்செஃபலைட்டிஸ் அப்படின்ற மூளை வீக்கம் ஏற்படும். இது மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள நபர்களுக்கும் அதேமாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மீசல்ஸ் பாதிப்பு ஏற்பட்டால் அதிகபட்சம் அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான பாதிப்புகளை இந்த மீசல்ஸ் ஆனது ஏற்படுத்தி வந்தது. ஒருவேளை மீசல்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க அதிலிருந்து தப்பிச்சு சர்வைவ் ஆனா கூட அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னா நிறைய பேர் கண் பார்வை இழந்துருவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் காது கேட்கும் திறனை இழந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இன்டெலிஜென்ஸ் டிசபிலிட்டி அப்படின்ற அந்த மனநல குறைபாடு, குறிப்பாக அறிவுத்திறன் குறைபாடு ஏற்பட்டது. இது மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் மீசல்ஸ் மூலமா எண்ணிலடங்காத மனிதர்கள் இவ்வளோ பாதிப்புகளை எதிர்கொண்டு வந்தாங்க. இப்பேற்பட்ட காலகட்டத்திலலாம் இந்த மீசல்ஸை எப்படி கட்டுப்படுத்துறது, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்னு தெரியாமல் மருத்துவ உலகம் சிரமப்பட்டு வந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் இப்பேற்பட்ட கொடுமைகளெல்லாம் இந்த மீசல்ஸ் ஏற்படுத்தி வந்தாலும் இதை சமாளிக்கிறதுக்கு சில சிகிச்சை முறைகள் இருந்தது. குறிப்பாக மீசல்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்தாங்க. அதாவது மீசல்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க ரெஸ்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி நிறைய திரவ உணவுகள் அவங்க எடுத்துக்கணும். அது மாதிரி மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணாங்க. அதுக்கப்புறமா சிம்டமேட்டிக் கேர் கொடுத்தாங்க. அதாவது இந்த மீசல்ஸ் மூலமா ஏற்படக்கூடிய காய்ச்சல், இருமல், அதே மாதிரி மூக்கொழுகுதல் இதுக்கெல்லாம் இதுக்கேற்ற மருந்துகள் மட்டும் கொடுத்தாங்க. ஆனால் மீசல்ஸுக்கு உண்டான சரியான மருந்துகள் அப்போ இல்லாதனால இது பெருமளவில் கை கொடுக்கல. அதுக்கப்புறமா ஐசோலேஷன், அதாவது யார் மீசல்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு மீசல்ஸ் ஆனது பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள தனிமைப்படுத்தினாங்க. இது ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது. அதுக்கப்புறமா காலப்போக்கில் குறிப்பாக 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதியிலலாம் விட்டமின் ஏ சப்ளிமெண்ட் இதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சு அது இந்த ஒரு இந்த மீசல்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அது பயன்படுத்த. இது ஓரளவுக்கு கை கொடுத்தது. அதாவது இந்த மீசல்ஸ்னால காய்ச்சல், இருமல், மூக்கொழுகுதல், கண் சிவத்தல், அதேமாதிரி சிவந்த கட்டிகள் உடல் முழுவதும் ஏற்படுதல் இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது குறிப்பாக நிமோனியா, பிராங்கைட்டஸ், என்செஃபலைட்டிஸ் போன்ற செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை மீசல்ஸோடைய காம்ப்ளிகேஷன்ஸை அது ஏற்படுத்தும். அதனால இந்த விட்டமின் ஏ சப்ளிமெண்ட் கொடுக்கும்போது இந்த செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் ஓரளவுக்கு குழந்தைகள் அதே மாதிரி இந்த மீசல்ஸ்னால பாதிக்கப்பட்ட மற்ற நபர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது மீசல்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1920களுக்கு பிறகு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஓரளவுக்கு கொடுக்கறதுக்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் 1940களுக்கு பிறகு தான் ஆன்டிபயோட்டிக்ஸோடைய வளர்ச்சி இருந்தனால அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸோடைய பயன்பாடும் இருந்தது மீசல்ஸுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக. ஆனால் நான் சொன்ன இந்த 5 முறைகளுமே, அதாவது சப்போர்ட்டிவ் கேர், சிம்டமேட்டிக் கேர், அதுக்கப்புறம் ஐசோலேஷன், விட்டமின் ஏ சப்ளிமெண்ட், ஆன்டிபயோட்டிக்ஸ் இது எதுவுமே
மீசல்ஸ் அப்படின்ற வைரஸை முழுமையாக வந்து அழிக்கக்கூடிய அளவுக்கு திறன்மிக்க சிகிச்சை முறைகள் எல்லாம் கிடையாது. இது ஓரளவுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து கேர் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு இந்த மீசல்ஸுக்கு உண்டான சிகிச்சை முறைகளாக இது வந்து பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இது பெரிய அளவில் கை கொடுக்கல. நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அதிகமாக வந்து மீசல்ஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. நான் சொன்ன மாதிரி வருடம் இந்த மீசல்ஸ்னால உலகம் முழுவதிலும் கிட்டத்தட்ட 26 லட்சம் பேர் வரைக்கும் இறந்து போனாங்க. அவ்வளவு மோசமான பாதிப்புகளை இந்த மீசல்ஸ் ஏற்படுத்தினது. அவ்வளவு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தின இந்த மீசல்ஸ் அப்படின்ற தட்டமைக்குண்டான சிகிச்சைகளும் அந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதா இல்லாமல் இருந்தது. இப்பேற்பட்ட நிலையில தான் 1960ஆம் ஆண்டு ஜான் பிராங்க்லின் எண்டர்ஸ் அப்படின்ற அமெரிக்கன் பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட் வந்து இதுக்குண்டான மீசல்ஸுக்குண்டான வேக்சின் தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சாங்க. 1963ஆம் ஆண்டிலிருந்து அது பயன்பாட்டிற்கு வந்தது. அதுக்கப்புறம் மோரிஸ் ரால்ஃப் ஹில்மன் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் மைக்ரோபயாலஜிஸ்ட் வந்து அந்த ஒரு மீசல்ஸ் வேக்சின்ல இருந்த சில சைடு எஃபெக்ட்ஸை வந்து நீக்கி 1968ஆம் ஆண்டு அதை இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1971ஆம் ஆண்டு மீசல்ஸ், அதேமாதிரி மம்ஸ் அப்படின்ற இன்னொரு வைரல் டிசீஸ், அதுக்கப்புறம் வந்து ரூபெல்லா அப்படின்ற இன்னொரு வைரல் டிசீஸ், இந்த 3 டிசீஸுக்கு உண்டான தடுப்பூசி வந்து ஒன்று சேர்க்கப்பட்டு எம்எம்ஆர் வேக்சின் அப்படின்னு 1971க்கு பிறகு பயன்படுத்தப்பட்டது. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த எம்எம்ஆர் வேக்சின் ஆனது இந்த தட்டமையாக இருக்கட்டும், மம்ஸாக இருக்கட்டும், ரூபெல்லாவாக இருக்கட்டும், அதை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இப்பேற்பட்ட தடுப்பூசி வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் கூட இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு ஆண்டில் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட் படி 2 லட்சம் பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க இந்த மீசல்ஸ்னால தடுப்பூசி வந்து போட்டுக்காம. ஸோ அந்தளவுக்கு மோசமான பாதிப்புகளை இன்னைக்கு வரைக்கும் மீசல்ஸ் ஆனது ஏற்படுத்தி வருது. இருந்தபோதும் தடுப்பூசி போட்டுக்கிட்டா, குறிப்பாக வந்து 1 வயசு குழந்தையில் ஆரம்பித்து 6 வயசு குழந்தை, அந்த குழந்தைகளுக்கு அந்த வயதுக்குள்ள 2 டோஸ் வந்து போடுவாங்க எம்எம்ஆர் வேக்சின். ஸோ அதை எடுத்துக்கிட்டால் அந்த மீசல்ஸில் இருந்து லாங் டைமோட ப்ரொடெக்ஷன், அதாவது நீண்ட கால பாதுகாப்பு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து இன்னைக்கு அவைலபிளாக இருக்கிறனால இந்த மீசல்ஸ் வேக்சின்னால நிறைய பேர் வந்து நம்ம உட்பட நிறைய பேர் வந்து காப்பாற்றப்பட்டு வராங்க. ஸோ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மீசல்ஸ் வேக்சின் வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அது எப்படி வந்து உருவாக்கப்பட்டது, அதனுடைய முன்னேற்றம் எப்படி நடந்தது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், பாருங்கள். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். ஸோ மீசல்ஸோடைய வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்புகள் இதுதான். அதுக்கு முன்னாடி அப்போ வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த 5 சிகிச்சை முறைகளையும் நான் என்னென்ன அப்படின்றத சொல்லிட்டேன். தேங்க்யூ.